இவ்வளவு புராண நற்கதைகள்லாம் இந்த கோயில இருக்கா அப்படின்றத நான் படிச்சு தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் தான் இந்த கோயிலை நான் போய் பார்த்தேன். இவ்வளவு நாள் நான் சென்னையில் இருக்கிறேன், இதுதாங்க முதல் தடவையா போறேன். அதாவது இந்த கோயில் 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 108 திவ்ய தேசங்களில் 68வது இடத்துல இதுதான் இந்த கோயில். இது மட்டும் இல்லாம 4 கோலங்களில் பெருமாளை நீங்க இங்க தரிசிக்கலாம். அதாவது ஒரு பெருமாள் கோயில் போனோம்னா ஒரு பெருமாள் ஒரே மாதிரி தானே இருப்பாரு, ஆனா 4 வித்தியாசமான தோற்றங்களில் மற்றும் அவதாரத்தில் நீங்க பெருமாளை பார்க்கலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம பால நரசிம்மர், குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய நரசிம்மரை இந்த கோயில்ல தான் நீங்க வழிபட முடியும். வேற எந்த கோயிலையும் அவ்வளோ சென்னையில கிடையாது. இந்த கோயிலோட டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும், மதியானம் வரைக்கும் திறந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 4 to 8 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா 6 மணிக்கு தான் சன்னதியை திறந்தாங்க நான் போகும்போது. இப்போ இந்த கோயிலோட வரலாறை பத்தி ஒன்னொன்னா பேசுவோமா? அதாவது முதல் கதையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமாயணம் எழுதின வால்மீகி அவர்கள் ராமரை தரிசிக்க போய் அவர்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை வச்சாராம். உங்களை நான் திருமண கோலத்துல நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மலை